ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு கப் அவலும் ஒரு கப் தேங்காயம் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாங்க. நெய் சேர்த்துட்டு இந்த நெய் எல்லாம் நல்லா உருகி வரட்டோங்க. இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதையும் நல்லா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான தீயில் நம்ம வறுத்துக்கலாங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துருக்குறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தாலே கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாரமாக வச்சுக்கலாங்க. இப்போ முந்திரி எல்லாம் வறுத்து அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க. இது முழு தேங்காயை ஒன்றா உடச்சிட்டு துருவி எடுத்துருக்குறோம். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யோடு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க அந்த தேங்காவை. இப்போ இந்த தேங்காவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தேங்காய் கூடவே இந்த அவலும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த நாட்டு சக்கரை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. நம்ம எந்த ஒரு ஸ்வீட்டு செய்யும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா ஸ்வீட்டோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த நாட்டு சர்க்கரையில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிட்டு இருக்குது. இன்னமும் இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், முன்னாடி இருந்த தண்ணி இப்போ இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இதை போல் வித்தியாசமாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காயும் அவளையும் சேர்த்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ராகி மாவு வச்சுட்டு சத்தான பிஸ்கெட் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறாங்க. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க, அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒயர் விஸ்கை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம். அதில் 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறாங்க டேஸ்ட்டுக்காக. இப்போ அதை வந்து நல்லா சலிச்சிக்கலாங்க. நல்லா சலிச்சிட்டதுக்கப்புறமா ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்குறாங்க 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா நம்ம பிடிச்ச புடி வரணுங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இதை உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ இது வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிணைஞ்சிக்கிறாங்க. பால் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டையை நம்ம உருட்டிக்கலாங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா ரவுண்டாக நம்ம உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாங்க. இது கூட நீங்கள் நட்ஸு சேர்க்கனாலும் நட்ஸு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சும்மா சாதாரணமாக டிசைன் போடணுனாலும் இந்த மாதிரி கத்தியை வச்சுட்டு 4 பக்கமாக கோடு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி இருக்கிற மாவுலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பிஸ்கெட் எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இது ப்ரீ ஹீட் ஆகட்டும். இது ஆயிடுச்சு. இப்போ பிஸ்கெட் எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த பிஸ்கெட் இருந்தால் நல்லா வேகிறதுக்கு 3/4 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே எனக்கு ஆகிருக்குங்க. இப்போ பாருங்கள், பிஸ்கெட் எல்லாமே தயாராக இருக்குது. இதை நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.